வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நான் வந்து எம்ஜிஆர் சாலைக்கா போகும்போது அங்கே நம்ம ஆர்னியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதாவது தண்ணீர் பந்தல் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து தண்ணீர் பந்தலில் பானை இன்ச்சு தண்ணி இல்லை. இன்றைக்கி வந்து பானையை காணோம். அதை பார்த்து எனக்கு ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணேன், இப்போ நான் இந்த விஷயத்தை தெரிவிக்கணும். என்னடா பண்ணுறீங்க ஆர்னியில், ரொம்ப அசிங்கமாகுது, இந்த மாதிரி பண்ணுறீங்களே, தலைவர் பேர் வந்து அதாவது தலைவர் பேர் கெடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். உடனே அதை பார்த்துட்டு மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் பொருளாளர், அசில வந்து நிர்வாகிகள்லாம் வந்து உடனே கேனு மாற்றி வச்சுருந்தாங்க. சந்தோஷம், அவங்களுக்கு நன்றி, சூப்பர். ஏன்னா நான் சொன்ன உடனே நீங்கள் எடுத்து வந்து உடனே ஒரு கேன் வச்சு சூப்பராக வச்சுருந்தீங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதில் மாவட்ட செயலாளர் என்ன சொல்லியிருந்தார், சில என்ன விஷக்கிருமிகள் இந்த மாதிரி வந்து போட்டுடுறாங்க போஸ்ட்டு, நாங்கள் அந்த மாதிரி இல்லை, உண்மையான ரசிகராக இருந்தால் அந்த வேலை பண்ண மாட்டாங்கன்னு. அதுக்கு நான் ஒரு விளக்கம் தரணும்ல. என்னன்னா 1000 பேர் போயிருப்பாங்க அந்த பக்கம், அந்த ரோட்டில் 1000 பேர் பொதுமக்கள் போயிருப்பாங்க. என்னென்ன பேசின்னு போயிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். நான் 3 நாளாக போயின்னுக்கிறேன் அந்த பக்கம். 3 நாளாக அதை பார்த்து தான் நான் எல்லா இடத்துலையும் தலைவர்த்து பார்ப்பேன் பருவேன். அந்த மாதிரி பார்த்துன்னு போகும்போது 2 நாளாக தண்ணி இல்லை, இன்றைக்கி பானியே இல்லை. என்ன இப்படி பண்ணுறாங்க? நம்ம ஒன்று வைக்கிறோம், ஒரு பானை வைக்கிறோன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், காலையில் சாயங்காலம் வந்து கண்காணிக்கணும். ஏன்னா மாவட்ட செயலாளர் சொல்கிற மாதிரி சில பேர் விஷக்கிருமிங்க பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. அதுதான் அரசியல், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து கண்காணிக்கணும், நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. வீடியோ போட்டேன், அவர் போட்டார், என்ன சொல்லியிருந்தார், உண்மையான ரசிகர்களாக இருந்திருந்தால் இந்த வேலை பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அதுக்கு என்ன சொல்கிறேன், உண்மையான ரசிகனாக இருக்கிற வசத்தான் தலைவர் பேர் ஏன் கெடுக்குறீங்கன்னு நான் போஸ்ட்டு போட்டேன். 1000 பேர் போயிருப்பாங்க, 1000 பேரில் யாருன்னா அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா? எல்லாம் கேலி பண்ணி சிரிச்சுன்னு தான் போயிருப்பாங்க. நான் போட்ட வசத்தான் அங்கே கேன். நான் போட்ட உடனே தான் உடனே உங்களுக்கெல்லாம் பொங்கி ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வந்து வச்சுருக்கேன் கேன். சூப்பர், நன்றி. உண்மையான ரசிகராக இருக்கிற வசத்தான் நான் பேசுனேன். இது தப்பு இல்லை, நான் பேசுனதும் தப்பு இல்லை, நீங்கள் உடனே எடுத்து வச்சதும் தப்பு இல்லை. ரைட், சந்தோஷம். அதே போல தான் வயிற்றவங்களுக்கு போஸ்ட்டு கொடுங்க, வயிற்றவங்களுக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டுனுக்கிறேன். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? கேனை மட்டும் வச்சிட்டீங்க, சந்தோஷம். அதே மாதிரி வயிற்றவங்களுக்கு ஐயோ நம்ம உண்மையாகவே வயிற்றவங்களுக்கு போட்டுக்கிறோமா? உண்மையான ரசிகராக இருந்திருந்தா, உண்மையான தொண்டனாக இருந்திருந்தா, உண்மையான ஒரு தலைவருக்காக விசுவாசியாக இருந்திருந்தா வயிற்றவங்களுக்கு தானே போஸ்டிங் பண்ணணும். இதே இப்போ எப்படி கேனு வச்சிங்களோ அதே மாதிரி அத்தியம் செய்யுங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. அதே போல் கேனு வந்து அது வந்து கேன் யாரோ உடச்சிட்டாங்கோ, நாங்கள் வந்து உண்மையாக ஆர்னியில் உழைக்கிறோம், இங்கே பாருங்கள் கேனு வச்சுக்கிறேன்ற மாதிரி வச்ச போல், அதே மாதிரி பேசணும் போல், அதே போல் நாங்கள்லாம் உண்மையாக உழைச்சவங்களுக்கு தான் போஸ்டிங்கெல்லாம் போட்டுக்கிறோன்னு அதே மாதிரி காமிச்சா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி காமிச்சா அதுவும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி.